ஒரு கல்லடி வட்ட கண்ணாடி எப்படி சிதறுமோ அதுபோல என் மனமே இந்த குருச்சத்திர விடுவிலே மன்னனாக ஆனவுடனே லலிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை திருமணம் செய்து நான் வாழ்ந்து நான் மடிந்தாள். எனக்கு மண்ணு தள்ள வயது இல்ல, செத்து நல்ல நான் மடிந்தாள். எனக்கு செய்தி சொல்வதற்கு வயது இல்லையடா. பட்டளில இட்ட சாதம் வாரி திங்க வயதிலே, கிண்ணியில இட்ட சாதம் கிள்ளி திங்க வயதில்லடா. லலிதாவை மாலையிட்ட பிறகு 27 வண்ணி மாலையிட்டு மாலையிட்டு எனக்கு பிள்ளை இல்லாத பாவி ஆணைகளா. இருந்தாலும் இன்று எனக்கு ஒரு ஆலோசனை. அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப நீங்க என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓய் 1000 தான் இருந்தாலும் சொல்லிட்டு போகணுமா? அப்பதாங்க பொண்டாட்டி ஊர் மேய்வா. குடிகாரனா இருந்தாலும் குடிச்சு விட்டு பாதையில படுத்துருப்பானே அப்படின்னு பொண்டாட்டி வந்து நம்மள தூக்கி போடுவாடா. என்ன சுடுகாட்டுலயா? தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க வைப்பாடா. சரிங்க. சுடுகாட்டுல போற நடப்புல தான் இருக்கிற. அதாவது இன்றைய மனதில் பட்ட ஆலோசனை என் தேவி வாழ்க்கை வேண்டும். அதனால மாலையிட்ட மங்கை அந்த திருப்பான் அந்த வளைத்து சீக்கிரம் வளைத்ததுங்க. இப்ப முத எங்க போகட்டும்? ஏன் பொண்டாட்டி கிட்ட போ. வரது பெருசு இல்லைங்க. ஒரு 300 ரூபாய் செலவாகுங்க. 300 ரூபாய் செலவாகுமா? ஆமாங்க. ஏன் மத்தலக்கார எடு 300. எதுக்குடா 300 ரூபா? 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து நேரா கிடுகின்னு போய் ஓல்டு மங்க ஒரு குவார்டர் ஒன்னு எடுத்துக்கோங்க. ஓல்டு மங்க எடுக்க
எடுக்கிற? அதுதாங்க உடம்பு வலிக்கு நல்லா இருக்கும். சரி சரி. ஓல்டு மங்க ஒரு குவாட்டருங்க, ஒரு 50 ரூபாய்க்கு சில்லி வாங்கிட்டு ஒரு 2 செட் மாத்திரங்க. ஆமாங்க, வாங்கிட்டு தெம்பா போவாங்க. என்ன மாத்திர? தலைவலிக்குங்க. எதுக்குடா போற? நீங்க தான் கொண்டாடிட்டு போக சொன்னீங்க. என்ன சாமி சட்டி கருப்பு சட்டி இருக்குது? இல்ல வெளியே போட்டு கொண்டாடிட்டு போன பொண்டாடிட்டு படுக்கிறதுக்கான அடுத்தது வளையல் ஆசைப்படாது. அடி வந்து நேர்ந்து விடும். ஆனா ஒண்ணு மாதிரி. அதனாலதான் உனக்கு உடம்பு இந்த வரல. மண்டவர் அழைத்தது அது சீக்கிரமாக அழைத்து வருகிறாய். அட லலிதா அழைத்து வர வேண்டும். லலிதா அப்படியா? லலிதா கும்படி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வங்களை விட்டு இன்னைக்கு நான் பார்க்கணும். 3 பேர்த்த அதுக்கு மேல எனக்கு வேணாம். கூட்டிட்டு வாடா பெரிய மனுஷன்.